உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணரத்னாவுக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு எதிராக தொடரப்பட்ட 4 வழக்குகளில் ஒவ்வொரு வழக்குக்கும் 4 ஆண்டுகள் வீதம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு நடந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு அமைவாக மாசி மாதம் 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். கொழும்பில் உள்ள 27 அடுக்குமாடி குடியிருப்புகள் நரகங்களாக காணப்படுவதாக பிரதி அமைச்சர் இரங்க குணசேகரா தெரிவித்துள்ளார். நாட்டில் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. கொழும்பு தலவத்துக்குட பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தீயை கட்டுப்படுத்த 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர்காவல பிரிவுக்குட்பட்ட நுணாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் பூந்த சருகு புலி ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவுடன் இணைந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்க இந்தியாவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஸ்டோக்கம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் அணு ஆயுத கையிருப்பு 190ஆக உயர்ந்திருக்கின்றது. அண்டை நாடான பாகிஸ்தானின் அணு ஆயுத கையிருப்பு சுமார் 170ஆக இருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தானை விட 20 அணு ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருப்பதாக ஸ்ரீ தெரிவித்திருக்கின்றது. பிலிப்பைன்ஸில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் 32 பேர் பலியாகி இருப்பதாகவும் மேலும் உயர்வு அடையும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலநடுக்கம் 7.8 அலகுகளாக பதிவாகி இருக்கின்றது. ஜெர்மனியில் 13 மில்லியன் மக்கள் வறுமையில் வாழ்வதாக தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஒன்று தெரிவித்திருப்பதாக சமீபத்திய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் அதிக எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்கள் வாழும் பட்டியலில் ஜெர்மனி தற்பொழுது 3வது இடத்தில் இருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. முதல் 2 இடங்களையும் அமெரிக்காவும் ஜப்பானும் பிடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஈராக் அந்நாட்டு நஜப் நகரில் புகழ்பெற்ற இஸ்லாமிய மத வழிபாட்டு தலம் இருப்பதாகவும் இந்த வழிபாடுக்கு சென்ற மக்கள் மினிபஸ் ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாக முன்னால் செல்லும் வாகனங்களுக்கு இடையில் போதிய பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்காமல் இருந்ததனால் அது விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்த $1,00,000 கட்டணத்தை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது. நேபாள தூதரகம் ஒன்றை அமைப்பதற்காக 36 ஆண்டுகளுக்கு முன்பாக நேபாள அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட காணி ஒன்று தனியாருக்கு 2 முறை விற்கப்பட்டிருப்பதாக நேபாளத்தின் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய ஜனாதிபதி புடின் எப்போது வேண்டுமானாலும் தன்னை கொல்ல முயற்சி நடக்கலாம் என்ற அச்சத்தில் இருக்கும் நிலையில் தன் மகளுக்கு திடீர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்யாவின் உட்பகுதியில் வரை ஊடுருவி வரும் நிலையில் தான் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என்ற அச்சம் புடினுக்கு உருவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிக கோல்கள் அடிக்கும் வீரர்கள் குறித்து பிரான்ஸ் அணியின் அணித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ரியல் மட்ரிட் அணியின் நட்சத்திர வீரருமான கிலியன் எம்பாவே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். ரொனால்டோவை மெஸ்ஸியை விட அதிக கோல் தான் அடிப்பார் என்று தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 1வது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி 102 தங்கப் பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களை கைப்பற்றி தங்க
பதக்க பட்டியலில் முதலிடத்தை பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.